ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு தாங்க பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். வெண்பொங்கல் வித் உடச்சக்கல்ல தேங்காய் சட்னி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. சின்னதாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்தது உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேன். தேங்காயை விட உடச்சக்கல்ல கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும், அப்போ தாங்க சட்னி நல்லாயிருக்கும். அடுத்து நான் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கிய 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சட்னியில் சேர்த்துருவோம். இப்போ அவ்வளோதாங்க, தேங்காய் சட்னி, தேங்காய் வித் கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போது பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்து சேர்த்துக்கிறேன். வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம்லாம் நல்லா வெடித்த உடனே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கிறேன். நான் அரைச்சி போடலை, இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி தாங்க நான் சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி துண்டுகள்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி கலரி கொடுங்க. அடுத்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீல வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. கருவேப்பிலை சேர்த்தவொடனே எவ்வளோ மணமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு ஆழாக்கு நான் அரிசி, இந்த ஆழாக்கில் தான் நான் அரிசி 1 எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு தண்ணி ப்ளஸ் 1 ஆழாக்கு 3 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதே ஆழாக்கில் நான் அரை ஆழாக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஆழாக்கு தண்ணி சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த சமயத்தில் நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அரிசி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. உப்பு நல்லா கரையட்டும். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டும். இப்போ அடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முந்திரி வறுத்து எடுக்க போகிறோம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடானவுடனே ஒரு 15-20 பல் நான் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி கருகிட போது கொஞ்சம் பார்த்து வதக்கி விடுங்க. இந்த கலர் வந்தவுடனே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்துப்போம். பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெண்பொங்கல் ரெடி. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுட சுட வெண்பொங்கல் ரெடியாக இருக்குது. வெண்பொங்கல் வித் தேங்காய் சட்னி. நீங்களே இதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.